Hey guys, இங்கே ஹாலிவுட் பவுல்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. நமக்கு 4 சொன்னாங்க. நான் தான் லீடிங்கில் இருக்கேன். வெற்றிகரமாக செகண்ட் ஸ்லாட்டும் முடிச்சாச்சு. Hey guys, நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷா ஷேக். இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம இங்கே பவுலிங்க்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா seewhat நம்ம வந்து படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இங்கே ஹாலிவுட் பவுல்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்துட்டோம். வாய்ஸ் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம நேம் சொன்னோம்னா அவங்க வந்து எந்த நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பருக்கு இங்கே வந்துடலாம். ஒரு 4 சொன்னாங்க, அதனால் 4 இதுக்கு வந்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணதுனால வந்துட்டு நம்ம நேம் மட்டும் சொன்னால் போதும். இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம ஊரில் நான் போனதில்லை. ஸோ இதான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன் நான். கைஸ், ஸோ 3 லெவல் முடிஞ்சிருக்கு. 3 லெவல் முடிவில் வந்துட்டு நான் வந்து 16, எங்கள் அண்ணன் வந்து 20, இப்போ வசந்த் 12, ராஜு வந்துட்டு 12. செகண்ட் இடத்துல இருக்குது. இப்போதைக்கு 7 ஷாட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அது தெரியல, பார்ப்போம். கைஸ், ஸோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தான் லீடிங்கில் இருக்கேன். ஒரு தடவை வந்துட்டு 10 ஸ்ட்ரைக்கையும் அடிச்சிட்டேன். ஸோ அடுத்த தடவை வந்துட்டு பவுல் பண்ணும்போது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பயங்கரமாக. அது எனக்கு செகண்ட் அந்த எப்போ நான் வந்து 10 ஸ்ட்ரைக் அடிச்சனோ, 10 இதையும் அடிச்சனோ, அடுத்த ஸ்ட்ரைக் வந்துட்டு எனக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது வந்துட்டு வசந்துக்கு வந்துட்டு நான் ஆடி கொடுத்துருக்கேன். அதுவும் 8 பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு அவனுக்கு போயிடுச்சு பாயிண்ட்டு. ஸோ ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு நான் தான் லீடிங்கில் இருக்கேன். இன்னும் வந்து 5 ஸ்ட்ரோக் இருக்குது. பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு வந்துட்டு சாப்பாடு, ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நம்ம போயிட்டு வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸு, சிப்ஸும் கேட்டோம். ஆனால் வந்துட்டு அப்போ வந்து கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கோக் மட்டும் தான் வாங்கியிருக்கோம் இங்கே. எல்லாமே கடைசியில் இருந்து வந்தால் போவோம். அதே மாதிரி 9 ஸ்ட்ரோக் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். 10th ஸ்ட்ரோக் வந்துட்டு கடைசியாக ஒன்றுமே விழுவலை. ஸோ அதனால் நான் இப்போ செகண்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். செகண்ட் பிளேஸாக தேர்ட் பிளேஸாக தெரில. செகண்ட் பிளேஸாக தேர்ட் பிளேஸாக தெரில. ஸோ கடைசியாக நம்ம லாஸ்ட் ஆகியாச்சு. நம்ம ஆக்சுவலாக வின் பண்ணல, அதான் உண்மை. எல்லாமே வந்துட்டு பாதிலே போயிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், வெற்றிகரமாக செகண்ட் ஸ்லாட்டும் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்லாட் முடிச்சப்பையும் மிஸ் ஆகலை. செகண்ட் ஸ்லாட் முடிச்சப்போ என்னாச்சுன்னா இது ஸ்கோர் வந்துட்டு 81. ஆக்சுவலாக செகண்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் அவன் வந்து 101. ஸோ இதுலேயே வின் ஆகலை. எதுலேயுமே வின் ஆக மாட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பவுலிங் தான் வந்தோம். அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் போயிட்டு கோக் வாங்கி வந்தோம். ஸோ இங்கே வந்து கேம்ஸும் சில கேம்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போது அந்த கேம் நேம் தெரில. 9th விக்னேஷ் ஒன்று விளாடுவாங்க. அந்த கேம் நேம் தெரில ஆக்சுவலாக. நான் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் காமிக்கிறேன். அவ்வளோதான், கேம் முடிச்சிட்டோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, சரி வாங்க. இது பார்த்திங்கன்னா கேம் கிடையாது. அந்த கரடி இருக்குல்ல, அந்த கரடி வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ். அது எப்படின்னா நம்ம 1 பவுண்டு காயின் போடுவோம். காயின் போட்டு அதில் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும்.
அதை வந்துட்டு நம்ம நவுத்தும் போது கரெக்டாக வந்து அந்த அது மேலே கட்டர் இருக்கும். அந்த கட்டர் வந்துட்டு கரெக்டாக அதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த கரடி கீழே விழுந்துடும். கீழே வந்துச்சுன்னா அந்த டியர் வந்து நமக்கு. ஃபைனலாக இந்த கேமில் ஜெயிச்சாச்சு. செம்ம கேம் இது ஆக்சுவலாக. ஆமாம், நான் 7, இன்னொருத்தர் வந்து 4. ஸோ 7 ஷோக்கு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு கேம், வேறு லெவலு. ஸோ இதுதான் இந்த விக்னேஷ் நான் இந்த தடவை விளாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்ததோட உண்டு. மறுபடியும் வந்துட்டு இப்போ தான் விளாண்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை யாருன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேம். அப்புறம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 1 பவுண்ட் காயின் போடுவோம். அதே மாதிரி 1 மினிட் கொடுப்பாங்க. 1 மினிட்டில் கண்டினியூஸாக பால் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம எத்தனை தடவை வந்துட்டு அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு போடுறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்துட்டு பக்கத்தில் வந்து ஹாட் வீல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அது நம்ம எப்படின்னா நம்ம சப்வே சர்ஃப் இருந்துச்சுல, ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனால் அது வந்துட்டு நான் என் சைடில் உள்ளது வந்து சிஸ்டமே ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது நம்ம கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தே கிடையாது. அப்புறம் இந்த டிக்கெட் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேம் முடிச்சதுக்கப்புறமே அந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு டிக்கெட் மாதிரி வரும். அந்த டிக்கெட் எல்லாமே நம்ம இந்த டிக்கெட் மிஷினில் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை, இப்போ ஒரு கேம் முடிச்சோன்னா ஒரு கேமில் வந்து 10 டிக்கெட் வந்துச்சுன்னா அப்போ 10 பாயிண்ட்ஸு. அதே மாதிரி எல்லா கேம்லையும் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு 61 பாயிண்ட்ஸ் வந்துச்சு இந்த கேமில் மொத்தமாக நம்ம எல்லாம் விளாண்டதில். அந்த டிக்கெட் வந்துட்டு என்னன்னா எத்தனை டிக்கெட் இருக்கோ அந்த அத்தனை டிக்கெட்டுக்கு வந்து ரிசிப்ட் வந்துடுது. அங்கே வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் ப்ரைஸ் போட்டுருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்குள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 61 வந்திருக்கா, 61க்கு வந்துட்டு இப்போ ஒரு 61க்கு எதுவுமே இல்லை, ஆனால் 30க்குலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம 230க்கு உள்ள ஐட்டத்தை எடுத்துக்கலாம். என்ன இது நீங்கள் 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வரதும் கிடையாது இதில். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹாலிவுட் பவுல். சேர்ந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஷா.